பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் கோகுலாஷ்டமி உற்சவத்தில் கல்யாண நகர் அசோசியேஷனில் பாரதம் பார்த்துன்னு இருக்கோம். 5 பேருக்கு மாலையிட்டா உத்தரும் காப்பாத்து நப்பிதா நப்ராதா நச்சபாந்தவாக. யார் ரட்சிச்சா? கோடீஸ்வரன் பொண்ணு. கோடீஸ்வரால் 5 பேருக்கு வாக்கப்பட்டவள். யோஜனை பண்ணுங்க. அங்கே தனம் எடுபடலையே. சொல்லுங்க. பாலய சபையல்லி தாசர்வாள் சீரைய செளவாக கிருஷ்ண கிருஷ்ணா எம்போ நாமத காய்தோ நின்யாக்கோ நின்ன ஹங்யாக்கோ ரெங்கா. புரந்தரதாசர் சொல்கிறார், உனக்கு தொண்டனாக இருந்தால் கஷ்டம்டா, உன் தொண்டனுக்கு தொண்டனாக இருக்கேன்னு. உனக்கு தொண்டன்னா கஷ்டம். இன்னொரு பாட்டில் சொல்கிறார் தாசர்வாள், நீ பெரியவனா உன் தொண்டர் பெரியவரான்னர். பகவானுக்கு ஏகவச்சனம், தொண்டனுக்கு தான் பகுவச்சனம். நீ பெரியவனா உன் தொண்டர் பெரியவரான்னர். நீனே ದೊಡ್ಡವನ್ನೋ ನಿನ್ನ ದಾಸರೇ ದೊಡ್ಡವರೋ. நீ பெரியவனா? நம்மாழ்வாரும் சொன்னார், தொண்டர்க்கு தொண்டன் 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 சடகோபன் தொண்டர்க்குன்னர். யாரு காப்பாத்தினா? 5 பேர் கை விட்டுட்டாளே, தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை ஆபத்தில் எவன் ரட்சிக்கிறானோ அவன்தான் சம்பத்தையும் கொடுத்தான். நீங்கள் அங்கே தான் உணரணும். நீங்கள் ஏன் சம்பத்து இருக்கிற போது சொல்லணும் தெரியுமோ? சம்பத்தில் நம்ம தெம்பாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். அப்போ சொன்னால் தான் ஆபத்து வரும்போது சொல்ல முடியும். புரிஞ்சுதா? மார்ச் மாதம் எப்படி சார் பரீட்சை எழுதுறது? ஜூன்லேருந்து படித்தா தானே. சொல்லுங்க, அன்றைக்கின்னு எழுத வருமா? என்ன சார் இப்போ 2 மாதங்கிறா, 2 மாதம் முன்னால் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கோங்கிறா. யாரை நம்பி பண்ணுறோம்? சொல்லு. நம்ம பண்ணின இன்றைக்கி ட்ரெயின் ஓடணும், மழை பெய்யாமல் இருக்கணும், நமக்கு ஜுரம் வராமல் இருக்கணும். எவ்வளோ இருக்கு. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஆமாம், வேறு இன்னொருத்தர் சொல்லி இல்லை. 2012 நவம்பர் 7 எங்கள் அண்ணா, நான் ஜனவரி 10 எனக்கு இங்கிலீஷ் டேட்டு பர்த்டே, நான் உப்புலியப்பனை சேவிக்கணும் கல்யாணம்மா, எனக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு போட்டு கொடுன்னா. ஜனவரி 9 அங்கேருந்து ரிட்டன் 10 டிக்கெட்டை போட்டு கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்து அண்ணாட்ட தரேன். நவம்பர் 7 டிக்கெட்டு போடுறேன். ஜனவரி 9 10க்கு, டிசம்பர் 7 அவனுக்கு நான் 10 கொட்டினேன். சொல்லுங்க. அழுதேன். டிக்கெட்டை கேன்சல் பண்ணேன். சொல், யோஜனை பண்ணுங்க. பயமுறுத்தலை. நம்முடைய வாழ்க்கை வினாடிக்கு வினாடி நாம் பகவானை நினைக்கணும். நமக்கு இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சு, நம்மளை படைச்சு இப்படி சௌக்கியத்தை கொடுத்துருக்கானே, யோஜனை பண்ணுங்க. நல்ல சௌக்கியத்தில் நம்மளை வச்சுருக்கான். யாரும் கஷ்டம்னே சொல்லாதீங்க. அந்த காலம்னு சில பேர் இன்னமும் சொல்கிறா. இந்த ரிட்டையர்டெல்லாம் சமாளிக்க முடியல. அந்த காலம்னு அது சொல்லக்கூடாது. எனக்கு 60 ஆகிடுது, அதனால தான் சொல்கிறேன். அந்தந்த காலத்துக்கு ஏற்றாப்புல வாழணும்.
நம்மளை அந்தந்த காலத்தில் சௌக்கியமாக தான் வச்சுருக்கான். இப்போ என்ன குறை சொல்லுங்க? பிள்ளையும் பொண்ணும் அமெரிக்கா லண்டன் போட்டுமே, போனால் போகிறா. நம்ம இங்கே சௌக்கியமாக தானே இருக்கோம். ஃபோன் பண்ணால் மெஸ்ஸிலேருந்து ஜில்லுன்னு கொண்டு வந்து வச்சுட்ற. என்ன வேணும்? அம்மா நீ வாங்கி சமைக்கிறத விட இது சீப்பு. ஆமாம், அதில் இன்னொன்று, நீ வாங்கி சமைச்செல்லாம் பாத்திரம்லாம் தேய்க்கணும். என்ன மாமி நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே? சொல்லுங்க. இன்னதுக்கு குறைப்பட்டுக்கிறேள்? குறையே பட்டுக்காதீங்க. என்னோட தொண்டை வந்து சுலபமாக வந்து சொல்கிறான், என்னென்ன உங்களுக்கு என்ன குழந்தை? பொண்ணு பையன் அப்படின்னா போகிறாங்கல்ல. அப்போ நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்களேங்கிறான். அடராமா வேண்டான். அவன்கிட்ட அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி, என் ஜாதகப்படி பையனே பிறக்கப்படாதுரா, பொண்ணு தான் பிறக்கணும். இன்னும் ஒன்று 12 பெற்றாலும் பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறேன்னா, ஆமாண்ட விட்டுரு அப்படின்னு. சக்கல சம்பத்தை கொடுத்துருக்கான். அப்படி இப்போ திரௌபதிக்கு ஏன் இப்படி கஷ்டம் வந்தது? அவள் ஒரு வார்த்தை சொன்னா துரியோதனனை, அதனால இந்த கஷ்டம். அவள் பண்ண பாவம். அதனால தான் தெரிஞ்சுக்கணும், குற்றமுள்ள வார்த்தைகளை பேசவே கூடாது. இன்னொருத்தர் மனசை அவன் நல்லவா பொல்லாதவா கொச்சின் இல்லை, ஊண்டிங்க பேசக்கூடாது. ஆமாம், ஒருத்தர் ஹிருதயத்தில் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஹார்ட்டு, இந்த ஹார்ட்டு வந்து மென்மையானது தெரியுமோ, அதை ஹர்ட்டு பண்ணக்கூடாது. புரிஞ்சதா உங்களுக்கு? ஆமாம், அதனால் தெரிஞ்சுக்கோங்க. நாம் வந்து மற்றவாளுக்கு நல்லதையே சொல்லணும். ஆமாம், எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணுறா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணு கல்யாணம் ஆகலை, ஜாதகம் பாருங்கோ, அழறா. ஒன்று நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறீங்களா? சிம்பிளாக சொல்லுவேன், பண்ணுறேன்னு, நல்ல தெம்பா பண்ணுறேன்னு சொல்லுங்க. கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். என்னை கூப்பிட்டு சொல்லுவா, சந்தோஷம். எங்கள் அப்பா சொல்லுவார், ஜோசியம் சொல்லி தரும்போது, நல்லா சொல்லு, தைரியமாக தர்மத்தை சொல்லு, அப்புறமா நல்லதை சொல்லு. அவள்கிட்ட ஜாதகத்தில் ஏதாவது குறை இருக்கோ அதை சொல்லிடாது அப்படிம்பர். நீ சொல்கிற போதும் அந்த நல்லது நடக்கும், உன் வாக்கு பலிக்குமே அப்படிம்பர். காயத்ரி ஜபம் பண்ணுறையோ இல்லையோ? ஆமாம், அதனால் பலிக்கும். எங்கள் அப்பா சொல்லுவார். ஆமாம், இன்றைக்கி நலச்சரித்திரம் ஜோசிய சப்ஜெக்ட். எங்கள் அப்பாட்ட ஒருத்தர் திருச்சியில் ஜோசியம் பார்க்க வருவார். அவர் பிஸ்னஸ் மேன். அவருக்கு ஜாதகம் பார்த்து பார்த்து அவருக்கே ஜோசியம் வந்துருத்து. அவர் பிஸ்னஸ்ஸு. அவருக்கு ஒரு தடவை 7.5 சனி, சனி தசை, என்னெல்லாம் சனி உண்டோ அவ்வளவும் சனி இருக்குது. எங்கள் அப்பாட்ட வந்து ஜோசியம் பார்க்குறார். அப்போ தான் ஒரு மேகசீனில் 2 நாள் முன்னால் ஒரு வியாக்கியானம் போட்டிருந்தான். ஆற்றுல எல்லோரும் அதை பிரமாதமாக படித்து சிரிச்சுருந்தோம். இவர் வந்து கேட்கவுமே எங்கள் அப்பா அப்படி பார்த்தார், நிமிந்து என்ன, நேற்றுக்கு படித்தோமே வியாக்கியானம், அந்த புக்கை எடுத்துன்னு வா, அவருக்கு படியினர். அவன் ஒரு புதுசாக ஒருத்தன் ஒரு வியாக்கியானம் போட்டிருந்தான். நான் சொல்கிறது இட் இஸ் 72. நானே 8ஆம் கிளாஸ். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி 7.5 சனி, சனி தசை, அஷ்டம சனி இப்படிலாம் இருக்கிற போது என்ன பண்ணணும்னு நீங்களும் கூட்டத்தில் இருந்தால் கேட்டுக்கோ, உனக்கும் இந்த பரிகாரம் தான். அவன் என்ன போட்டிருந்தான்னா, பூரி பொரித்து அதில் உருளைக்கிழங்கை சேர்த்து கருப்பு நாய்க்கு போடணும்னு. ஒரு 4 சனிக்கிழமை போட்டால் நினச்ச காரியம் நடக்கும்னு. பாவம், அவர் கருப்பு நாயை தேடிண்டு போய்
போட்டு ஜெயிச்சுட்டார் அவருக்கு. அதுலேருந்து நாங்கள் இப்போ அதை சொல்கிறது. ஆமாம், அதுதான் சொல்லுவேன் நான் கதையில். நாயாக பிறந்தாலும் கருப்பாக பிறக்கணும், பூரி கிடைக்குமே. எதுக்கு சொல்கிறேன்னா, பகவான் நாம தான் ரட்சிக்கும். இன்னி சப்ஜெக்ட் அதுதான். 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் மறைஞ்சிருந்து வாழ்ந்தா உங்கள் பங்கை தரேன்னா வந்தா காட்டுக்கு. வியாச மகரிஷி வந்தார், தர்மபுத்திரனை பார்த்து சொன்னார், உன் தம்பி அர்ஜுனனை சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ண சொல்லு அப்படின்னர். இப்போது யாரையா கடைக்கு போயிட்டு வா, அங்கே போயிட்டு வான்னா சொல்லலாம். கோயிலுக்கு போயிட்டு வா, எனக்கு பதிலாக இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வான்னு சொல்லணும்னா அவளுக்கும் பக்தி வேணும். நமக்காக போனாலுமே பக்தி வேணுமே. அப்போ தர்மபுத்திரர் சொன்னார், நான் அர்ஜுனனை கேட்கிறேன்னர். கேட்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தார். அவன் காவியை கட்டின்னு வந்துட்டான். இதுக்கு எங்கள் வில்லிபுத்தூரார் பாரதத்தில் உதாரணம் என்ன தராருன்னா, தசரதன் மகனலாது ஓமை இல்லை என்றான்னா. தசரதன் பையன்தான் உதாரணம்னு. தசரதன் பையனோன்னா ராமன் ரொம்ப பேர் சொல்லிட்டார். ராமன் இல்லை. அங்கே எப்படி ராமன் காட்டுக்கு கிளம்பினோடனே அவனுக்கு முன்னால் லட்சுமணன் காவியை கட்டின்னு தயாராக இருந்தானோ, லட்சுமணன் மாதிரி லட்சுமணனும் தசரதன் பையன் தானே. அங்கே எப்படி அண்ணன் சொல்கிறதுக்கு முன்னால் தம்பி ரெடியாக இருந்தானோ, இங்கே அண்ணன் சொல்கிறதுக்கு முன்னால் தம்பி இருந்தான். இன்றைக்குமே ஒன்று வச்சுக்கணும், நீங்கள் எல்லோரும் இந்த கட்டத்தில் கேட்டுக்கோங்க, குறிப்பு உணர்ந்து செய்யணும். எங்கள் அம்மா சொல்லுவா, சொல்லாமலே செய்வார் பெரியோர். ஆமாம், சொல்லவே நம்மளை கூப்பிட்டு சொல்லக்கூடாது. பொம்மநாட்டிகளும் தெரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவா, மளிகை கடையில் போய் இது வாங்கிட்டு வாங்கலாம் சொல்ல மாட்டா, சமைச்சுட்டே சொல்லுவாள். தோரம்பருப்பு வாங்கணும், கடலை பருப்பு வாங்கணும். அப்படின்னா என்ன, எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமோ, கடைக்கு போகிற போது எங்கிட்ட சொல்லிட்டு போன அர்த்தம்னா. சில சமயம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அம்மா சொன்னதை கேட்டு நாங்கள் வெளியில் போகிறப்போ மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன் சமத்து அப்படிம்பா. தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே. அதுவும் இந்த காலத்தில் ஒன்றும் கவலையே இல்லை. நம்ம கடைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆத்துக்காரியை ஃபோனில் கூப்பிட்டு ஏதாவது வாங்கணுமான்னு கேட்கலாம். செல்ஃபோன் நான் சொன்னேன், இந்த காலத்தில் நமக்கு நல்ல வசதி. ஆமாம், எல்லாமே உட்காண்ட இடத்துலேருந்து ஜிபே பண்ணிவிடலாம். ஆமாம், ஆத்துக்காரி ஒரு தடவை நான் மார்க்கெட்டில் இருக்கேன், ஓ நீங்கள் ஜிபே பண்ணுறீங்களா, அவன் நம்பரை வாங்கு, பண்ணுறேனே. எவ்வளோ சௌரியம் பாருங்க, பணம் எடுத்துன்னு போட்டாலும். ஜிபேனா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கூகுள் பேயா? நம்ம ஒருத்தருக்கு போட்டோம்னா அதுக்கு கோபாலன் பே, கோவிந்தன் பேன்னு பேர். பணம் போயிடுத்தோல்லையோ. நமக்கு ஒருத்தர் போட்டால் கோவிந்தன், கோபாலன் பேன்னு பேர். அது கோவிந்தன் பே, அது கோபாலன் பே, ஜிபே. புரிஞ்சது? எல்லாமே நம்ம சம்பிரதாயம்தான். ரொம்ப பேருக்கு கிமு கிபின்னா அர்த்தம் தெரியல. கிமு கிபின்னா, கிமுன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு முன், கிபின்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு பின். புரிஞ்சதா உனக்கு? ஆமாம், எல்லாமே நம்ம சம்பிரதாயம் தான். அதில் இல்லாதது என்ன இருக்குது சொல்லுங்க? எல்லோரும் வந்துட்டு போயிட்டா. பிருகதஸ்வர்னு ஒரு ரிஷி வந்தார் தர்மபுத்திரனை பார்க்கறதுக்கு. பிருகதஸ்வர் தர்மபுத்திரர் நம்மளை மாதிரி சாதாரண ஜனங்கள் மாதிரி அவரும் அழுதர். இந்த பிருகதஸ்வர்ட்ட என்ன மாதிரி கஷ்டப்பட்டவன் உண்டா, இது கேட்கப்படாது. அவரே கேட்டுவிட்டார். இப்போ அவர் கேட்டதுனால நலச்சரித்திரம் கிடச்சது. அவரே ஒத்துக்கிறார். கண்ணிழந்து மாய கவறு ஆடி மண்ணிழந்த போது வனம் நண்ணி விண்ணிழந்த மின்போல் நூல் மார்பா மேதினியில் வேறுண்டோ என்போல் இடர் உற்றோர். கண் இழந்துனர்.
ஏண்டா கண் இழந்தான் தர்மபுத்திரன்? கண் இல்லாதவன் சபைக்கு போனால் கண்ணு போச்சு. நம்ம அதில் தான் க்ஷேத்திரம், எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த குணம் நமக்கு வந்துடும். ஆமாம், தெரிஞ்ச நாளைக்கு துர்வாசர் கட்டத்தில் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோமோ, எங்கே மூச்சு காத்தோ. இப்போ அதனால தான் நான் சொல்லுவேன், இப்போ நமக்கெல்லாம் நல்ல மூச்சு காற்றே இல்லை. ஆமாம், பேப்பரை பார்த்தாலோ யூடியூப்பை பார்த்தாலோ பயமாக இருக்குது. அங்கே கொலை பண்ணால், அங்கே கொள்ளையடித்தான், நல்ல விஷயங்களே இல்லை. தேடி பார்க்க வேண்டியிருக்கு நல்ல விஷயத்தை. ஃபேஸ்புக்குலேயும் வாட்ஸ்அப்லேயும் எல்லாம் ஒரே பயமாக இருக்குது. ஆமாம், நல்ல சுவாசம். அவன் நான் சொல்லல, நாங்கள் சொல்கிறது தான் யக்ஷ பிரசனத்தில் சொல்கிறது தான், பாரதத்தில் சொல்கிறது தான், டாக்டர் சொல்கிறான். ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறானு, வாட்டர் இன்ஃபெக்ஷன், அதான் கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. புரியுறதோ? அதுதானே மந்திரம் சொல்கிறோம், கண்ட இடத்துல கொட்டிக்கிறேன், என்ன மன்னிச்சுரு. எங்கே சொல்கிறோம்? மந்திரம் சொல்கிறீங்களோ இல்லையோ? காயத்ரி ஜபம் பண்ணுறீங்களோ இல்லையா? அர்த்தம் தெரியாமலே ஆப புனந்து பிருத்திவீம் சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? கண்ட இடத்துல கொட்டிக்கிறேன், என்னை மன்னிச்சுரு. பார்க்குற இடத்துலலாம் சாப்பிடக்கூடாது. வரவா எல்லாருக்குமே உப்பு பதார்த்தம் தரவும் விடாது. அதையும் தெரிஞ்சுக்கோ. நமக்கு அவளுக்கு உறவு இருந்தால் தான் கொடுக்கணும். இவ்வளவு இருக்குது. நம்ம அது பையன் நல்ல பையனாக இருக்கான், என் கல்யாணம் ஆனவனா ஒரு மாதிரியாக பேசுகிறான், மாமியாரத்தில் சாப்பிட்ட கோளாறு. அதுக்காக மாமியாரத்தில் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அதுதான் மாமியாரத்துக்கு போய் சாப்பிட்டோம்னா மாமியார்கிட்ட 500 ரூபா வச்சு கொடுத்துட்டு வந்துடணும். பார்க்குற இடத்துலாம் சாப்பிடக்கூடாது. உங்கள் சயின்ஸை தான் சொல்கிறா. சயின்ஸுங்கிறல. இப்போ தர்மபுத்திரர் கேட்குறார் பாருங்க, திருதராட்டன் சபைக்கு போனார், அவருக்கு கண்ணு போயிடுச்சு. கண்ணிழந்து மாய கவறு ஆடி சூதாட்டம் ஆட ஆரம்பிச்சோன்னா கண்மண் தெரியாமன்னா அண்ணா பாருங்க தப்பு பண்ணானே. அப்போ தான் அவர் சொல்கிறார், ஒன்றை விட கஷ்டப்பட்டவன் ஒருத்தன் இருந்தான். அவன் கதை நீ கேட்டது இல்லையான்னர், உங்கள் காதில் விழலையான்னர். இங்கே வில்லி தான் எழுதுறார். நீ வீரே அல்லீர் முன்னாள் நிலம் முழுதும் ஆண்ட நேமி நாவிரி கீர்த்தியாளன் நலன் எனும் நாமவேந்தன் காவிரி என்ன தப்பா கருணையான். காவேரியில் கூட ஜலம் வந்தாலும் வரும், வராமல் போனாலும் போகும். அவனை மாதிரி கொடுத்தவன் கிடையாது. தீவிரி சூதில் தோற்று தீவிரி காணம் சென்ற காதை நும் செவிப்படாதோ. உங்கள் காதில் அந்த கதை விழலையான்னு கேட்குறார். நலச்சரித்திரம் சொல்கிறார், என்ன கேளுங்கோ. நிடத தேசத்தை ஆட்சி பண்ணான். இப்போ நம்ம பார்க்குற நலச்சரித்திரம் புகழேந்தி புலவர் எழுதினது. வெள்ளி பாரதத்தில் இந்த ஒரு பாட்டு தான். புகழேந்தி புலவர் அவர் எழுதுகிறார், வெண்பாவுக்கோர் புகழேந்தி. நைடதம்னு தமிழில் இருக்குது. அந்த புகழேந்தி புலவர் எழுதுகிறார், நளன் எப்படி ஆட்சி பண்ணானாம். கிளியும் கழுகும் ஒரே கூட்டில் இருந்ததாம், சண்டை போடுறது. ஆடல் பருந்தும் மாதர், நல்லா கேளுங்கோ, மாதர் அருகூட்டும் பைங்கிளியும் ஒரு கூட்டில் வாழ உலகு. பெண்கள் விரும்பி வளர்க்கக்கூடிய கிளியும் பருந்தும் மாந்தாத ஆட்சியில் தான் சொன்னான் கம்பன். மாந்தாத ஆட்சியில் புலியும் ஆடும் ஒரே குளத்தில் ஜலம் குடித்ததாம். விரோதம் பண்ணுறதெல்லாம். அப்படி ராஜா நிர்வாகம் பண்ணணும். நல்ல ஆண்டுன்னு இருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு அன்னப்பட்சி இவனோட நந்தவனத்துக்கு அப்படி மென்மையாக நடந்து வந்தது.
பெண்களோட நடையை அண்ணன் நடைக்குத்தான் ஒப்பிடுறது, மென்மையாக நடக்கிறதுக்கு. அவளுடைய நேச்சர், பாடி நேச்சர் பகவத் சிருஷ்டியில் மெதுவாக தான் நடப்பாள். அந்த அன்னம் வந்த உடனே இவன் கேட்டான், எல்லா பெண்களுடைய நடைக்கும் உங்களைத்தான் ஒப்பிடுறா, என்ன நடந்து வந்தேன்னா. அப்போ அன்னை பற்றி பேசித்து, நாங்கள் இந்த நடையை யார்கிட்ட கற்றுண்டோம்னு சக்கரவர்த்தி தெரிஞ்சுக்கணும்னது. என்னன்னா, விதர்ப்ப தேசத்தில் பீஷ்மகராஜன் புத்திரி தமயந்தின்னு இருக்கா, அவளை பார்த்துத்தான் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம்னது. இப்போ தமயந்திக்கும் நளனுக்கும் பிரேமையை உண்டு பண்ணித்து. இவ்வளோ பெரிய ஞானம் எப்படி இந்த அன்னத்துக்கு வந்தது? போன ஜென்மால இந்த அன்னபட்சி ஒரு ரிஷியாக இருந்தார். இந்த நளனும் அவன் மனைவி தமயந்தியும் வேடனாகவும் அவன் மனைவியாகவும் மலைப்பகுதியில் வாழ்ந்திருந்தார். இந்த மாதிரி சாயரட்ச இருட்டிடுத்து அந்த ரிஷி வந்தார். தங்கிட்டு போகிறேன்னர். அவருக்கு பழமெல்லாம் கொடுத்து உபசரித்தான். திண்ணையில் படுத்துக்கிறேன்னர். அந்த வேடனோட குடிசை இந்த என்னோடய மேடையிலேயே நான் உட்காண்டிருக்கிற பகுதி, அந்த பகுதியில் சாமான்லாம் வச்சுருக்கேன். இவ்வளவு தான் இடம். 2 பேர் தான் படுத்துக்கலாம், இன்னும் ஒரு ஆள் படுத்துக்க முடியாது. அப்போ அந்த வேடன் சொன்னான், வெளியில் நீங்கள் படுத்துக்க வேண்டாம், துஷ்டம் மிருகம் கொன்னுடும். நான் வேடன் வில்லும் அம்பும் வச்சிருக்கேன். நீங்களும் என் மனைவியும் உள்ளே படுத்துக்கோங்க. என் மனைவியை விட உங்களை நம்புகிறேன் அந்த வேடன் சொல்கிறான். இந்த வேடன் திண்ணையில் படுத்துண்டான். துஷ்ட மிருகம் கொன்னுடுத்து. அவனை தகனம் பண்ணுற பொழுது அவன் மனைவி உடன்கட்டை ஏறினான். இதை பார்த்து அந்த ரிஷியும் செத்து போயிட்டார். இப்படி ஒரு தம்பதியை பிரிச்சுட்டோமே அப்படிங்கிற வருத்தத்தோடு அந்த ரிஷி தான் இப்போ அன்னபட்சியாக வந்திருக்கார். அந்த வேடன் தான் நளன். இந்த வேடன் மனைவி தான் தமயந்தி. 2 பேரையும் இப்போ சேர்த்து வச்சார். அதனால தான் நீங்கள் உபன்யாசம் கேட்குறவா தெரிஞ்சுக்கணும், ஒன்றா இருக்கிறவாளை பிரிக்கப்படாது. 2 பேர் ஒன்றா இருக்கான்னா அம்மா அப்பா, கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, ஃப்ரெண்டு, நம்ம பிரிச்சுடக்கூடாது. திருப்பி ஒரு ஜென்மா எடுக்கணும் சேர்த்து வைக்கிறதுக்கு. அவள் அவ்வளவு அழகு தமயந்தி. நளன் வீரத்தில் கெட்டிக்காரன், சுயம்பரம் வச்சிருக்கார். பொண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப சிரமம். பொண்ணை பெற்றவனை விட பையனை பெற்றவனுக்கு தான் ரொம்ப சிரமம். ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த பொண்ணு நம்மாத்துலனா கொடுத்தனம் பண்ண போகிறா, அது தெரியலை. பொண்ணை பெற்றவன் டும் டும்னு மோளத்தை கொட்டி கொடுத்துருவான். புரியுறதோ? ரொம்ப பேர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்ணை பெற்றவனுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பொறுப்பு, பையனை பெற்றவனுக்கு தான் ஆயுசு பூரா பொறுப்பு. புரிஞ்சுக்கோங்க. அம்மா, நீங்கள் எல்லோரும் ஆம்பளை குழந்தை பிறந்ததுன்னு ஒன்று சந்தோஷப்பட்டேள். ஆம்பளை குழந்தை பிறந்துருத்தோன்னு ஸ்வீட்டு கொடுத்தேள். இப்போ பொண்ணை பெற்றவா பூரா அல்வா கொடுத்துட்டுருக்க. இந்தியாவில் எத்தனை ஜாதி இருக்கோ
அத்தனை ஜாதிக்காரா வீட்லேயும் இன்றைக்கி ஆம்பளை குழந்தைக்கு தான் கல்யாணம் இல்லை. 30, 35, 40. எங்கள் கூட நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்கோ, எத்தனை ஃபோன் வருதுன்னு. என் ஆத்துக்காரி என்னை வெய்யறா, உங்களை யார் ஜோசியம் படிச்சுக்க சொன்னான்னு. இது என்ன இருக்கடி, டாக்டருக்கு படித்தான்னா ராத்திரி 2 மணிக்கு பேஷண்ட்டு வரத்தான் வருவான். அதுக்காக எதுக்கு டாக்டருக்கு படித்தேங்கிறத யாரோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு தானே ஆனோம். இது ஏன் இப்படி சமுதாயம் மாறித்துன்னு என்கிட்ட ரொம்ப பேர் கேட்டா. இந்த மாமா கூட ஏதோ இப்போது மேட்ரிமோனியல் நடத்துகிறேன் பிராமணாளுக்குன்னு சொன்னார். அவரையே கேட்டேன், 6 பொன் ஜாதகம் வந்தால் 50 ஆம்பளை ஜாதகம் வருதுங்கிறார். நான் இதை காலேஜில் பேச்சு போட்டியில் பேசுகிற போதே 1977 சொன்னேன். பெண்களை மதிக்கின்றது எப்பொழுது வருகின்றதோ அன்றுதான் சமுதாயம் முன்னேறும். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு பாயிண்ட்டை ஒரு பேச்சு போட்டியில் சொன்னேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தான். எங்கள் அம்மா சொல்லுவா, பொம்மநாட்டிக்கு பயிஷ்டைக்கு பாதுகாப்பும் படிப்பும் கையில் சொதாவாக சம்பாதிச்சு பணமும் வந்துருத்துன்னா கல்யாணமா. நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளைகளை ரோட்டில் நடக்க விட மாட்டான்னா எங்கள் அம்மா. அந்த வார்த்தையை பாலிஷாக பேசினேன் பேச்சு போட்டியில், ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தான். நீங்கள் அதனால் ஒன்று தமயந்தி ரொம்ப அழகு. ஒரு லட்சாதிபதி ஒருத்தன் இருந்தான், அவன் பொண்ணு ஒரே பொண்ணு ரொம்ப அழகு. ஸ்கூலுக்கு போனால் ஒருத்தரும் பாடமே படிக்க மாட்டேங்கிறான், இவ்வளோ படிச்சுன்னு இருக்கான். அவன் வீட்டிலே இரு, டீச்சரை அப்பாயின்ட் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டான். ஒரு நாளைக்கு 4 மணிக்கு வாசலில் ஒரே கூட்டம். ஒருத்தன் கேட்டான் என்னன்னு. ஐயாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இல்லைன்னா. என்னையா சொல்கிறேன்னா, இப்போ தான் செத்து விட்டான்னா 3:45. என்ன 15 வயசு பொண்ணும் ஆக்சிடெண்ட்டா? வெளியில் வந்தால் தானே. பாம்பு கடிச்சதா? இல்லை. ஹார்ட் அட்டாக்கா? பின்ன எப்படி உசுறு போச்சு? இதே அனிச்ச பூன்னு ஒரு பூ, அந்த பூவை நீங்கள் பறித்து இப்படி எடுத்துன்னு வரேன்னு வச்சுக்கோங்க, நம்ம மூச்சு காற்று பட்ட உடனே வாடி போயிடும். நீ மோந்தே பார்க்க வேண்டாம். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்துன்னா. அந்த அனிச்ச பூவை பறிச்சாலாம், அதை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலாம் அந்த பொண்ணு. அந்த பூவோட காம்பை களையாமல் காம்போடையே வச்சுனாலாம். அவன் இந்த காம்போட வெயிட்டு தாங்காமல் இடுப்பொடிஞ்சு செத்து விட்டாலாம். இதெல்லாம் கதையில் தான் கேட்கலாம், நான் சொல்லலை சார். வள்ளுவர் சொல்கிறார், அனிச்ச பூ கால்களையாள் நுசுப்பிற்கு பெய்தாள் நல்ல படா அறை. அவாத்தில் நல்ல வாத்தியம் ஒலிக்கலைனா. பாரியாள் ரூபவதி சத்ருன்னா. அதுக்கறி அழகும் கஷ்டம். அழகாக இருந்ததுனால தான் சீதையை தூக்கின்னு போனான். திரௌபதியை புடவை பிடிச்சி எழுதான். திரௌபதி ரொம்ப அழகு. அவளுக்கு புடவை கட்டி விட்டா. தமயந்தி திரௌபதிக்கு வேலைக்காரி புடவை கட்டி விடுற போதும் நினைச்சாலாம், நம்ம ஆம்பளையாக பிறக்கலையேன்னு. அவள் எவ்வளோ சமத்து பாருங்க. ஆம்பளையாக பிறந்தா இப்படி கட்டி விட முடியுமா? அது அவளுக்கு தோணலை பாருங்க. சுயம்பரத்துக்கு எல்லாரும் வந்துட்டா, நளனும் வந்தான், எல்லா ராஜாவும். இதில் என்ன வேடிக்கை தெரியுமோ, தேவலோகத்திலேருந்து வந்துட்டா இவ அழக கேள்விப்பட்டு. வருணன், வாயு, அக்னி, யமன், இந்திரன் எல்லாரும் வந்துட்டான். இந்த தேவாலெலாம் வந்த உடனே சும்மா இல்லை, நளனை கூப்பிட்டு நீ தூது போய் தமயந்திட்டே எங்கள் தேவாளுக்கு மாலை போட சொல்லுன்னா. இவன் விரும்புகிறான்னு தெரியும்.
அவன் பாவம் உண்மையாக தூது போனான். போயிட்டு வந்தோடனே இந்திரன் சொன்னான், உனக்கு வஸ்திரத்துக்கு பஞ்சம் வராது. அக்னி சொன்னார், நீ நினச்ச உடனே வந்துடுவேன்னர். அதுதான் சமையல் ஃபேமஸ் நளன், அப்புறம் தான் பீமன். நளபாகம் பீமபாகம்தான் சமையலே. தெரியுமா உங்களுக்கு? ஆதியிலேருந்து சீதை பாகம் திரௌபதி பாகம்லாம் கிடையாது. ஆமாம், ஆம்பளைகள் தான் சமையல் எக்ஸ்பர்ட்டு. ஆமாம், இப்போது இனிமேல் வந்துடும் ஆம்பளைகளுக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஆம்பளைகளுக்கு வேலையே இல்லை, இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆம்பளைகள் எல்லாம் சமைப்பா. தெரியுமா உங்களுக்கு? ஏன் சமைப்பா? மாமி 2 தக்காளி போட்டு ரசம் வச்சா நாங்கள் 5 போட்டு வைப்போம். ஆமாம் சார், நான் என்ன சமைப்பேன் சூப்பராக. சமையல் ஒரு பெரிய கலை, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், எங்கள் இடத்துல ஆர்கியூமெண்ட் வந்தது, நீங்கள் நிறைய சாமான் உபயோகப்படுத்துகிறீங்கன்னு. எங்கள் இடத்துல லேடிஸ்லாம் கமெண்ட், அதனால் நல்லா இருக்குன்னு. பாக்கி எல்லோரும் என்ன சப்போர்ட் பண்ணுறா, குழந்தைகள், எங்கள் அண்ணா, என் தம்பி அழகாக பதில் சொன்னான். நீ அவன் சமைக்கிறது நன்னா இருக்குன்னு போட்டி போடாதேங்கோ, அவன் ராமாயணம் சொல்கிறான் அதனால நன்னா அமையும்னா. அதனால் நீங்களும் பகவான் நம்ம சொல்லிட்டு சமைங்கோ, அது உண்மை. அது எங்கள் அம்மா சௌந்தரலகரி அதெல்லாம் தியாகபுரமம் பாடிண்டே தான் சமைப்பா, நன்னா இருக்கும். உங்களுக்கும் அதைத்தான் சொல்கிறேன், பொம்பநாட்டிகளுக்கு தனியாக உட்காந்து பூஜையே பண்ண வேண்டாம். முதல்ல லேடிஸ், ஆமாம், தனியாக உட்காண்டோ இல்லைன்னா ஒரு சங்கம் அமைச்சு நான் நாராயணியம் படிக்கிறேன் அப்படின்னு போய் கடைசியில் ஆம்பளை எனக்கு சோறு போடாமல் கஷ்டம். அவன் அப்புறம் முதியோரத்தை தேடிண்டு சாம்பார் ரசத்துக்கு போகணும். இல்லை, நீ நாராயணியம் படிக்கிற இடத்துக்கு மாமாவையும் கூட்டின்னு போயிடு, சோத்தை வாங்கி கொடுத்துரு. ரொம்ப கமர்றதோ நீங்கள்? நான் என்ன சொல்கிறேன், ஒன்றும் ஆற்றுல சமைச்சு வச்சுட்டு பூ ஸ்லோவும் சொல்லிட்டு சமைங்கோ. இப்போ தான் கேட்குற பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு நெட்ரு ஆகிடும். எங்களுக்கு எப்படி ஔவையார் பாட்டெலாம் நெட்ருவாச்சு, சௌந்தரலகரி, அபிராமிதெல்லாம், தியாகபெரும கீர்த்தனையெல்லாம் எங்கள் அம்மா பாடிண்டே சமைப்பா, க்ளீனாக மனப்பாடாகும். சாப்பாடு போடுற போதும் பாடுவா, தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம்மா உனக்கு பாஸ்கல்லாம் தெரியுமா? எங்கள் அம்மா கேட்குறேன், இந்த பாஸ்கல்லாவை ஔவையார் ஏற்கனவே சொல்லிட்டா தெரியுமான்னா. அப்படியே அரண்டு போயிட்டோம். பாஸ்கல்லாம் என்ன சொல்கிறது? ஒரு பாத்திரத்தை எடுத்து, நான் தமிழ் மீடியம் அதனால தான் தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் சொல்ல வராது. ஒரு பாத்திரத்தை எடுத்து இதில் 9 ஓட்டையை போட்டால் 9 துவாரத்திலும் ஒரே மாதிரியாக நீர் வெளியேறும். இதானே பாஸ்கல்லா? இது ஔவையார் அன்றைக்கே சொல்லிட்டா. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி தோ. இந்த 2 வரி பாஸ்கல்லா. நீ அமுக்கி அமுக்கி அளந்தாலும் இந்த பாத்திரம் என்ன கொள்ளுமோ அதுதான் கொள்ளும், அதானே? அடுத்த 2 வரி பாஸ்கல் சொல்ல மாட்டான், ஔவையார் சொன்னதை. அதை கேளு. தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன். அதுதான் நேற்றுக்கு பார்த்தோமே திரௌபதி கதை. எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தான்னா அவ தலையெழுத்து தானே. சொல்லுங்க. எனக்கு எல்லாரும் பாரு, இப்போ கூட யாரோ கொடுத்துருக்கா. எல்லோரும் என்னை பார்க்க வரவா பூரா வாழைப்பழம், மாம்பழம் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா, பிஸ்கட்டு எல்லாம். ஆனால் எனக்கு எல்லாம் நைவேத்தியம்தான். பட்டாபிஷேகம் அன்றைக்கி நல்ல பட்சணமெல்லாம் வைக்கிறா. டாக்டர் கையை பிடிச்சி, சுகர் இருக்குது,
அதை விட இப்போ பைபாஸ் சர்ஜரி ஆகிடுச்சு. உப்பு போடாமல் சாப்பிடு. இப்போ உப்பும் கூடாது. உப்பு கூடாது, இனிப்பு கூடாது, இல்லையா? ஆனால் எல்லாம் இருக்குது. எனக்கு கிடைக்கிற மாதிரி யாருக்கும் கிடைக்காது. தொடாதேங்கிற. என்ன பண்ணுறது? ஜென்மாந்திர பாபம். நமக்கு நாக்குக்கு எது பிடிக்குமோ வயிற்றுக்கு ஒத்துக்கலை, வயிற்றுக்கு எது ஒத்துக்குமோ நாக்குக்கு பிடிக்கலை. புரிஞ்சதோ? ஆமாம். நம்ம இந்த வைதிகனுக்கும் ஒத்தே வராது. தெரியுமா உங்களுக்கு? டாக்டருக்கும் சாஸ்திரிகளுக்கும். டாக்டர் என்ன சொல்கிறார்? சேப்பங்கிழங்கு, கொத்தரங்காய், வாழைக்காய் இதெல்லாம் வாயு, சாப்பிடாதேங்கிறார். சாஸ்திரிகள் என்ன சொல்கிறார்? அதுதான் தெவஸ்துக்கு சேர்க்கணும். இப்போது நமக்கு உசுரோடு இருந்தால் எது ஒத்துக்காதோ அது செத்து போனால் ஒத்துக்கிறது. இதில் என்ன வேடிக்கைன்னா, சாப்பிட வரவனுக்கு ஒத்துக்கணும். இதில் வேறு இப்போ நம்ம கேட்க வேண்டியிருக்கு சாஸ்திரிகள்கிட்ட, நல்லா சாப்பிட்ற வேலை அனுப்புங்க ஒன்று. ஆமாம், அது கடைசியில் ரிட்டையர்டெல்லாம் அனுப்புகிறா. அது ஆற்றுக்குள்ளே நுழையும் போதே எல்லாம் வாயு அப்படிங்கிறான். நம்ம இங்கே நம்ம அம்மா அப்பாவுக்கு தேவசம் பண்ணுறோன்னு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக. என்ன கஷ்டம் பாருங்க. நம்ம பகவான் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு செக்கும் வச்சுவிட்டான். இப்போ பாருங்க, தமயந்திக்கு அழகாக கொடுத்து தேவாள் எல்லாரும் வந்துட்டான். அக்னி சொல்கிறார், நீ விறக வச்சவுடனே வந்துடுவேங்கிறார். வாயு சொன்னார், அஸ்வமந்திரம் உபதேசிச்சார், தேரோட்டுறது எப்படின்னு. வருணன், நீ பாத்திரத்தை பார்த்தாலே வந்துடுவேன்னர், ஜல கஷ்டமே இருக்காதுன்னர். எல்லாரும் கிருபை பண்ணான். கிருபை பண்ணிவிட்டு என்னரிமா பண்ணான்? எல்லாரும் நலன் மாதிரி மாறி நலன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். எவ்வளோ பாருங்க. இதைத்தான் எங்கள் வள்ளுவர் இதனால தான் எழுதினார், தேவரனையர் கயவர்னு. எல்லா தேவாலும் உட்காந்துட்டான். வருணன், வாயு, அக்னி, யமன். இப்போ தமயந்தி மாலை எடுத்துன்னு வரா. பார்த்தா வரிசையாக நலன். இவன் பாட்டுக்கு இவன் தான் நலன் நினச்சி போட்டு அவன் நான் தான் யமன் நானா போச்சு. யமனை கல்யாணம் பண்ணால் ரொம்ப கஷ்டம். பங்க்சுவாலிட்டிமா, பங்க்சுவாலிட்டிக்கு நம்ம மாமிக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம 5 மணிக்கு கிளம்பணும்னு கார்த்தாலேருந்து சொல்லணும், 5 மணிக்கு போகணும், 5 மணிக்கு போகணும். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவோம், மாமி அப்புறம் 5:30க்கு வருவாள். தஞ்சாவூர் பஸ்ஸு போயிடுத்தா இனிமேல் வந்தால் தான் ரொம்ப கஷ்டம். வருணனை கல்யாணம் பண்ணால் ஜலதோஷம் பிடிக்கும். வாயுவை கல்யாணம் பண்ணால் அவன் வேகத்துக்கு போக முடியாது. அக்னியை கல்யாணம் பண்ணால் கஷ்டம், சீமந்தமே வராது, ரொம்ப சிரமம். இப்போ கண்டுபிடிக்கணுமே தமயந்தி. ஒரு சிற்பி இருந்தான், சிலை செதுக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவனுக்கு ஆயுசு கம்மி. யமனுக்கே கவலை, நான் அடுத்த மாதம் 9ஆம் தேதி கார்த்தால 10 மணிக்கு வந்து உன் உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு அவனுக்கு அட்வான்ஸாக நோட்டீஸ் கொடுத்துட்டான். இந்த சிற்பி என்ன பண்ணால், தன்னை மாதிரியே 9 சிலை தயார் பண்ணான். தினமும் 15 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணி மூச்சை எப்படி அடக்கிறதுன்னு 1 மணி நேரத்துக்கு மூச்சை அடக்கிறதுக்கு ட்ரிக் பண்ணின்னு அபியாசம் பண்ணின்னுட்டான். இந்த 9 சிலையை படுக்க வச்சான். கார்த்தால 9:45. யமன் 10 மணிக்கு தானே வரப்போகிறான். நடுவில் படுத்துன்னுட்டான் மூச்சை பிடிச்சிண்டு. யமன் அன்னைக்குன்னு 9:50க்கே வந்துட்டான். பார்த்தா 10 சிற்பி படுத்துன்னுக்கான். யமன் அசந்துட்டான். என்னடா இவ்வளவு பேர் இருக்கான், பயமாக இருக்கே. இந்த 9:55, 56, 57, 58, 10 மணிக்கு டான்னு உசுரை எடுக்கணுமே. இந்த கலைஞர்களெல்லாம் எப்போவுமே வித்வான்களை பாராட்டுறதை விட குறை சொன்னால் என்னன்னு கேட்பான். நேச்சர் அது. இந்த யமன் என்ன பண்ணால் கரெக்டாக 9:59க்கு ஆகா சிற்பியே, பிரம்மா கூட இப்படி சிலை வடிக்க முடியாது, பிரமாதமாக சிலை வடித்தாய், ஆனால் ஒரு தப்பு பண்ணேன்னா
எந்திருந்தான், என்னன்னு நீ தானே வான்னு கூட்டின்னு போயிட்டான். அந்த மாதிரி இப்போ தமயந்தி கண்டுபிடிச்சாலாம் நளனை. ஏன்னா தேவாளுக்கும் மனுஷாளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்படி நம்ம போட்டுருக்கிற மாலை வாடி போயிடும், நம்ம கண் இமைப்போம், நம்ம கால் பூமியில் படும். இதெல்லாம் நளன் ஒத்தனுக்கு தான் நடந்தது. கண் இமைத்தலால் அடிகள் காசினில் தோய்தலால் வண்ண நறுமலர் மாலை வாடுதலால் நளன் தன்னை அறிந்தாள் நல்நுதலே அந்நாள். நளனை கரெக்டாக கண்டுபிடிச்சி மாலையை போட்டான். தேவாள்லாம் கை குலுக்கினான். நளன் கிளம்பிவிட்டான். தேவாள்லாம் தேவலோகம் போகிறா. ஏத்தாப்பில் சனி வந்தார். சனீஸ்வரன் கிடையாது, காது கொடுத்து கேளு. சனைச்சரன். சனைகி சரம் மந்தகா திவாகர தனுஜம் தீட்சிதர் பாடுறார்.